அது ஒரு அழகான தென் இந்திய கிராமம். பசுமையான வயல்கள், மாடுகள், ஆடுகள். அவற்றில் ராமு என்ற ஒரு குறும்புக்கார சிறுவனும் வாழ்ந்தான். ஒரு நாள் அவன் தந்தை முத்து, "இன்று நீயே ஆடுகளை காட்டுக்குக் கொண்டு போ" என்று பொறுப்பை கொடுத்தார். ராமு சிரித்துக்கொண்டே தன் குச்சியை எடுத்துக்கொண்டான். ராமு ஆடுகளை கூட்டிக் கொண்டு காட்டு வழியே சென்றான். பசுமையான மரங்களின் நடுவே அவன் விளையாட்டாக ஆடுகளைத் தள்ளிக் கொண்டு சென்றான். சில நேரம் கழித்து சலித்துவிட்டான். பெரிய பாறையில் அமர்ந்து குச்சியைப் பக்கத்தில் வைத்து, இப்படி தினமும் ஆடுகளை மேய்ப்பது எவ்வளவு போரடிக்குது என்று நினைத்தான். சில வேளையில் அவன் ஒரு குறும்பு செய்ய நினைத்தான். பாறையின் மேல் நின்று, "புலி, புலி வந்துடுச்சு" என்று அலறினான். அந்த சத்தம் கேட்டு கிராமத்தார் குச்சிகளுடன் ஓடி வந்தனர். ஆனால் அங்கே புலி இல்லை என்பதை பார்த்தவுடன் கோபமடைந்தனர். "இப்படி பொய்யா அலறாதே" என்று ராமுவை கண்டித்தனர். ராமு சிரித்துக்கொண்டே நின்றான். அடுத்த நாள் உண்மையிலேயே புலி ஒன்று காட்டில் இருந்து வந்தது. ஆடுகள் பீதியில் ஓடின. ராமு பயந்து போய் பாறைக்குப் பின்னால் மறைந்தான். அவன் மீண்டும் "புலி, புலி" என்று கத்தினான். ஆனால் கிராமத்தார் யாரும் அவன் குரலை நம்பவில்லை. மீண்டும் பொய்யா அலறுகிறான் என்று தங்கள் வேலையையே பார்த்தனர். அந்த நேரத்தில் புலி ஒரு ஆட்டை பிடித்து காட்டுக்குள் ஓடியது. ராமு அதை பார்த்து அழுதான். தன் குறும்பால் ஆடுகள் பாதிக்கப்பட்டதை உணர்ந்தான். மாலை சூரியன் மறையும் வேளையில் ராமு தலை குனிந்து ஆடுகளுடன் வீடு திரும்பினான். அவனது முகத்தில் ஆழ்ந்த வருத்தம் தெரிந்தது. அந்த நாளுக்குப் பிறகு ராமு பொய்யே பேசவில்லை. அவன் உண்மையின் மதிப்பை உணர்ந்தான்.